வணக்கம். தமிழக அரசியலில் பெரும் பதற்றம். திருமாவை எச்சரித்த எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். தமிழ் மக்கள் மனதில் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆரை விமர்சித்திருக்கிறார் திருமாவளவன். இதனால அவருக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன பதிலடி கொடுத்திருக்கிறாருன்னா, திருமாவளவா நீ எம்ஜிஆரை விமர்சித்தால் தமிழக அரசியல் இல்ல உலக அரசியல் இருந்தே நீ காணாமல் போய்விடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் பேசியதற்கு அதிமுகவினர் பலரும் பல கட்டங்களாக கண்டனங்களை பதிவு செஞ்சு வராங்க. அந்த நிலையில தான் நம்முடைய அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பதிலடியை கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலங்களே நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுடனான கூட்டணியை விசிக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சூழ்நிலை அறிந்து தொகுதி பங்கீடுகளை கூடுதலாக கேட்போம் எனவும், கூடுதலாக கொடுக்கப்படவில்லை பட்சத்தில் எண்ணிக்கைக்கு கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை எனவும், கூட்டணியை நாங்கள் திமுகவுடனே தொடர்வோம் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்முடைய திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தான் திருமாவளவன் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தாரு, விமர்சனங்களை செய்தாரு. திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தான் எம்ஜிஆர். ஒரு பார்ப்பன பெண்மணியை திராவிட கட்சியின் தலைவராக அமைய பாதை போட்டு கொடுத்தார் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்தாரு நம்முடைய விசிக தலைவர் நம்முடைய திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆரை திருமாவளவன் விமர்சித்து பேசியதற்கு அதிமுகவினர் பலரும் பார்த்தீங்கன்னா கண்டனங்களை தெரிவித்து வராங்க. இந்த நிலையில தான் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே தமிழ் மக்களின் கடவுளாக மதிக்கும் எம்ஜிஆரை விமர்சித்தால் அரசியலில் இருந்து நீ காணாமல் போய்விடுவாய் அப்படின்ற பதிலடியை கொடுத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர்ல பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை தமிழக மக்கள் தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறார், அப்படி செய்தால் அரசியலில் அவர் காணாமல் போய்விடுவார். அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே நான் பல பொதுக்கூட்டங்களில் சொல்லிவிட்டேன், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. ஒரு ஜாதியை வைத்து எல்லாம் அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படின்னு பேசி வரேன். எங்கள் கட்சியில பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றத முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் செயல்படுறோமே, இந்த ஒற்றுமை திருமாவளவனுக்கு பொறுக்கவில்லையா? அவர் நினைத்தது நடக்கவில்லையா? ஏன் அவர் எரிச்சல் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியை திருமாவளவன் பக்கம் வச்சிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி வார்த்தைகளாக கக்கி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது, இந்த கூட்டணி இன்னும் 8 மாசத்துக்கு நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம்தான் இருக்கிறது. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். ஏற்கனவே 2 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவனுக்கு வேற பதிலடி கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் கூட்டணி அமைப்பாரா என்று. நன்றி, வணக்கம்.